தாகம் திருத்தாபுரத்தினுடைய கிராமத்துல அதாவது பார்த்தீங்கன்னா ஏரிக்கரையோர சிறு சிறப்பாக அமைந்துள்ள தெய்வம். தோப்பா இருந்துச்சு. பெரிய தோப்புனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நுழைய முடியாது தோப்புல. அதுக்கு மேல அந்த இறைவன் ஒரு காலத்துல இந்த மாதிரி விவசாயம் பண்ணும்போது குழந்தைகள்லாம் பார்க்கும்போது அவர் பகல்லையே தத்துவமா காட்சி கொடுத்தார். அதே மாதிரி இந்த ஒரு காரியத்தை இது வேண்டி அந்த வருஷம் விவசாயம் பண்ணாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை எடுத்து பண்ணாலும் தோப்படியான காவலா இருந்தார். அதே மாதிரி ஊருக்கு எந்த ஒரு இதய சக்தியும் வராத எல்ல தெய்வமா இருந்தாரு. அஷ்டத்துக்கு பாலகரை கட்டி கொடுக்கிற சக்தி இந்த தோப்படியானுக்கு உண்டு. அதனாலதான் உலகத்திலேயே தமிழ்நாட்டில் சிறந்த இந்த தோப்படியான் என்பதுக்கு தனி வரலாறு இருக்கு. தோப்பு பிளஸ் அடையானா தோப்பான உருவான தெய்வத்துல ஒரு ஐயா பழைய காலத்துல அதாவது பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது ஒரு 150-200 வருடங்களுக்கு முன்னாடி அப்ப காலத்துல கனவுல தோண்டி இங்க படுத்திருக்காரு. களம் போட்டு எல்லாம் படுத்திருக்கும் போது ஐயா ஒரு கட்சியில கை வச்சுட்டு இங்க பாருங்க வீச வச்சுட்டு கத்தியோட இந்த எல்லை தெய்வமா நான் காப்பாத்துறேன். இந்த ஏரியில தண்ணி பிடிச்சி மக்களுக்கு எதுவும் உள்ள போகாது, இந்த வயல்வெளி ஓட்டி நல்லா விவசாயம் சொல்லிக்கும், இந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய புறத்தை நான் தந்து இதை காப்பாத்துறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு. அப்படியே அவர் கனவு கண்டவர் மன்னித்து பார்த்தா கடவுள் மறைஞ்சிட்டார். இது நடந்த உண்மை. அதுக்கப்புறம் தான் மூதார் காலத்துல ஆதியமாக ஒரு சின்ன சிலையை வச்சு ஐயா தோப்புக்குள்ள அடைஞ்சதுனால தோப்புக்குள்ள அடைஞ்சு எங்களுக்கு காவல் தெய்வமா இருக்கிறதுனால உங்களுக்கு தோப்புடையான்னு சொல்லி பேர் வச்சு தோப்பு பிளஸ் பெரிய தோப்பு தோப்புல அடையான் போது அந்த அடையானை எடுத்து அதை வச்சு சேவிச்சு காலத்துல எல்லாருமே பகிர்ந்து கிராமத்துல சிறப்பான முறையில விசேஷங்கள் சின்ன சிலையை வச்சு ஒரு கல்லை வச்சு ஆதி காலத்துல இதுதான் எங்களுக்கு எல்லாம் காவல் தெய்வம் சொல்லி வணங்கிட்டு அதுல பாத்தீங்கன்னா ஊரணி பொங்கல் திருவிழா எல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. காலப்போக்கில் செய்த புண்ணியபலன் இப்பிரிவில் இந்த மக்களுக்கு மனித பிரியா நாங்கள் எல்லாமே இந்த ஆலயத்தை இப்ப சிறப்பாக கட்டி அதுல எல்லாமலை பொதுமக்கள் அனைவரும் வணங்கி பிரார்த்தனைகளை பழிக்கக்கூடிய சக்தி வேண்டிய காரியத்தை பிரார்த்தனை பண்ணிக்கும். இவர்கிட்ட அதாவது பாத்தீங்கன்னா சுத்தபத்தமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆச்சாரமானவர்களை சுத்தமா சுகாதாரமா இருக்கணும். எந்த ஒரு கெட்ட சக்தியும் உள்ள வரக்கூடாது. பெண்கள் அதிகமா உள்ள வர மாட்டாங்க. நெருமாறத்தை கற்பனை பண்ணி உள்ள வர மாட்டாங்க. அந்த எல்லையினுடைய பகுதியை காக்கக்கூடிய தோப்புல இருந்து இந்த எல்லையை காத்தனால இவருக்கு தோப்புடையான்னு சொல்லி பேர் வந்தது. இந்த தோப்புடையானை வணங்கும் போது இவ்வளவு தூரம் மக்களால் சிறப்பாக இந்த தோப்புடையான் அந்த இடத்துல வச்சு வழிபட்டதுக்கு அப்புறம் தான் இந்த தாகம் திருத்தாபுரம் கிராமமே வளர்ச்சியானது. அந்த கிராமத்தினுடைய வளர்ச்சி தான் இந்த தினத்துல இப்பேற்பட்ட ஆலயம் தொழுவது சால சிறந்தது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான விலை கிராம ஊர் பெரியோர்களாலும் பொதுமக்களாலும் குலதை வழிபட்டு மக்களாலும் இந்த திருத்தலத்தை நன்கொடையாளராலும் சிறப்பாக இன்றைய தினத்தை மங்களகரமான விஸ்வாவசம் உத்தராயண காலத்துல சுக்கர பானுபாலத்தின் வாயிலாக இந்த திதியிலே வெள்ளாமல்ல பஞ்சமில்லா திதி பஞ்சமி சுழற்றத்துல சிறப்பான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று பொதுமக்கள் காட்சி கொடுக்க எல்லாமல்ல அந்த ஆலய தெய்வமானது பரிபூரணமான நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் தானியம் தனம் சுகம் 16 செல்வங்களை கொடுத்து இதே போல திருப்பணிகளை ஆலய பணிகளை மேன்மேலும் பொதுமக்கள் சேமாசிய எங்களுடைய கிராமத்திற்கு தாகம் தீர்த்தாபுரம் கிராமத்தில் எல்லையில் அமைந்துள்ள எல்லை தெய்வம் அனைத்து கிராமங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சேலம் தாலுக்கால இருக்கக்கூடிய ஒரு 55 நகர் கிராமத்தினுடைய கட்டிக்காக்கக்கூடிய சக்தி இந்த சாமி கொண்டு தோப்படியான கொண்டு ஆகையாலே இந்த அற்புதமான விசேஷத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த ஆலயத்தினுடைய கிராம ஊர் பொதுமக்கள் தர்மகர்த்தாக்கள் இது நன்கொடை கொடுத்த நல்ல உள்ளங்கள் அன்னதான விழாக்கள் காவல்துறையாளர்கள் உங்களை போல எல்லாமலை யாகசாலை செய்த ஆச்சாரிய சிவாச்சாரிய பட்டாச்சாரியர் சிறப்பாக நேற்று காலை தொடக்கம் செய்து நேற்று மாலை முதற்கால யாகவிலையும் காலை இரண்டாம் சிறப்பாக நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் பொதுமக்கள் சேமமாக எல்லாமல்ல இறைவனாலே சிறப்பாக நடைபெற்று வரக்கூடிய பக்தர்களுக்கு சிறப்பான காலையிலிருந்து இந்த தினத்திலே அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. இதே போல இந்த கிராம பொதுமக்கள் அனைத்து கோயிலும் ஒற்றுமையாக இருந்து வழிநடத்த எல்லாமல்ல வழிநடத்தக்கூடிய தெய்வம் எத்தனை தெய்வங்கள் கிராமத்தில் ஊருக்குள்ள இருந்தாலும் முதன்மையான வழி நடத்தக்கூடிய தெய்வம் தோப்பு அடையான். அதனாலதான் அந்த காலத்துல பார்க்க தெய்வமே இந்த கோயில்ல இல்ல. இந்த ஊர்ல முதலாக சின்ன சிலையை வச்சு தோன்றிய தெய்வம் தோப்படையான் தான். அதுக்கப்புறம் தான் பெருமாள் கோயில் முருகன் கோயில் எல்லாமே புத்துமாரியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் எல்லாமே வந்தது. முதல்ல இந்த ஊருக்குன்னு எல்லையில் அமைஞ்சு ஒரு சின்ன சிலை வச்சு பாகுபாடு இல்லாம அனைத்து பொதுமக்களும் வழிபாட்டு செஞ்சு விவசாயம் தானி செஞ்சு வரக்கூடிய அந்த தானியத்தில் அரிசியை வருஷம் பொங்கல் வச்சு வழிபாடு செய்து வேண்டிய காரியத்தை கொடுத்தால்தான் இந்த விவசாயங்கள் செழிப்படைந்து இந்த கிராம பொதுமக்கள் மேன்மேலும் நல்லா வளர்ச்சியா இருக்கிறாங்க என்று சொல்லிக்கொண்டு கிராமத்தினுடைய சார்பாக எல்லாருடைய சார்பும் பாத்தீங்கன்னா பக்கத்துல இந்த ஏரி கரையில சோழவன் காவிரி நதி வடதிசை வசிஷ்டா நதிக்கரை மணிமுத்தா நதிக்கரையில் தெற்கிலே கிராமத்தினுடைய சனிமொழியில பாத்தீங்கன்னா உலகமாக
அய்யனாரப்பன், செல்லியம்மன், புள்ள கருப்பு எல்லையில் உட்காந்துருக்க பாரு, புது கருப்பு அந்த எல்லையிலேயே ரோடுலேயே புது கருப்பு குள்ள இருப்பு. அதற்கு தென் திசையில் நம்முடைய தோப்புல அமைஞ்சிருக்கூடிய தோப்புடியான்னு சொல்லி பேர் வந்தது. இந்த கிராம பொதுமக்கள் எந்த விதமான ஒற்றுமையாக இதயமான ஆலய பணிகளை சிறப்பாக செய்து மகா கும்பாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்து பொதுமக்களாலே எல்லாமல்ல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அல்லாண்டு சிந்தோல் மணிவண்ணா சேவடி சேவை செய்து சொல்லக்கூடிய ஆலயத்தின் சார்பாக மனமார்ந்த கிராம பொதுமக்கள் சார்பாக ஊர் சார்பாக மனமார்ந்த எங்கள் சிவாச்சார பெருமக்கள் வட்டாச்சார பெருமக்கள் மற்றும் நற்பணி மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.